பெருசா ஏதோ செஞ்சிருக்காரு போல. கார்ப்பரேட்டை எதிர்த்து ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு. அதுல இருந்து என்ன புது கதை இருக்கு? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரா படத்தோட ட்ரெய்லரை தான் பார்க்க போகிறோம். குபேரா படத்துக்கு டீசர் வந்திருந்தப்ப நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். நான் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டேன், இவங்க இன்னும் பார்க்கல. ஸோ ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? ஓயிலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். இவனை வச்ச வாயை திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபக். அம்மா 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 அம்மா, எதுக்கு ஏன் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். ஓ சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாகவானா மேடம்? பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். செம்மையா நடிச்சிருக்காரு. இருக்கான்னு சொல்லி இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. பெருசா ஏதோ எனக்கு செஞ்சிருக்காரு போல. காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் இதுதான். இதான் நம்ம சாங்ல நீங்க பாருங்க. சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பாத்துக்கிறேன். அப்படின்னா செம்ம ஃபேம் தான். செம்ம இன்டென்ஸான ஒரு ட்ரெய்லர்னு தான் சொல்லணும். இன்னும் ட்ரெய்லர் அடுத்து ஏதோ ஒன்று இருக்குது. உண்மை ஷோ. ஸோ சரி, இன்டென்ஸான ஒரு ட்ரெய்லர்னு தான் சொல்லணும். ஒரு அந்த டீசர்ல நம்ம கெஸ் பண்ண மாதிரியே அந்த கார்ப்பரேட் கம்பெனி அப்புறம் நம்ம அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு புரட்சி மாதிரியான ஒரு படம் தான் இந்த படமாக இருக்கும்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு தனுஷ் வந்து எவ்வளோ பிச்சைக்காரனாக இருக்க ஒரு ஆள் வந்துட்டு கவர்மெண்ட்டே அதிர வைக்கிற அளவுக்கு என்ன விஷயங்கள் செஞ்சாருன்றது பற்றின கதையாக போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனா எல்லாரோட ஆக்டிங்குமே பார்க்க ஒரு வகையில கூஸ் பம்ஸா தான் இருக்குது. அது ஒரு ஒரு ஃப்ரேம்லலாம் தனுஷ் சாரை பாக்குறப்போ இன்னும் அந்த மனுஷன் நடிக்கிறாரா அதுல வாழ்றாரா அப்படின்ற மாதிரி. அவரோட ஆக்டிங்கை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்றது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் எல்லா படத்துலையுமே அவருக்கான கிளாஸை வந்து அவரே செட் பண்ணிட்டு தான் போவார். இந்த படத்துக்கான ஆக்டிங்கை தாண்டி அடுத்த படத்துக்கான செட் பண்ணுவார். அப்படியே மேலதான் செட் பண்ணிட்டு போவாரே தவிர நம்மளால இல்லையே இது நல்லா இல்லையே அப்படின்லாம் இந்த இடத்துல அவரை கெஸ் பண்ண முடியாது. ராஷ்மிகா மண்டானா மேமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்பயுமே ஒரு மாதிரி சட்டிலாவே நடிக்கக்கூடிய ஒரு ஆளு. இதுலயுமே அதே மாதிரி அவங்க ஸ்டைல்ல செம்மையா பண்ணிட்டாங்க. ஆமா, இன்னொன்னு என்ன, ராஷ்மிகா மந்தனா வந்துட்டு போன டீசர் பார்த்தப்ப கழுத்தை நெரிச்ச மாதிரி ஒரு சீன் சொல்லியிருந்தாங்க. அது நான் தனுஷ் நினைச்சேன், ஆனா பார்த்தா நாகார்ஜுனா சார். ஸோ நாகார்ஜுனா சாரையும் சொல்லணும். நாகார்ஜுனா சார் வந்து சரி தனுஷுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் காட்டியிருந்தாங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் ஆளுமையான ஒரு கேங்கோடையும் அவர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒருவேளை இவரை எடுத்து சரி பண்ணி வச்சுக்கிட்ட ஆள் வந்து அவருக்கே ஒரு இது செய்யறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியாம, யார் மெயின் வில்லன்னே தெரியாத மாதிரி சூழ்நிலை தான் ஒரு தன்னை கெட்டவனாகத்துன்ற மாதிரியான கதைக்களமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஜானருக்குள்ள போகுதுன்றது நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பிளாட்டா இருக்கும் அப்படின்றது புரியுது. ஐடி கம்பெனிஸ் அதெல்லாம் உள்ள வருமா? கண்டிப்பா கார்ப்பரேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கு. அதுல கார்ப்பரேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன விஷயங்கள் பண்றாங்க, அதுல இருந்து என்ன புது கதை இருக்கு,
இப்போ கார்ப்பரேட்டை எதிர்த்து ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு. கார்ப்பரேட் வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, பூமியா இருக்கட்டும், ஏகப்பட்ட படம். விஜய் சாரே ஏகப்பட்ட படம் பண்ணிக்கிட்டாரு. அது தவிர்த்து என்ன அதுல என்ன விஷயம் இருக்கு? பிச்சைக்காரன் படத்துல வந்து ஒரு பெரிய ஆள் வந்து பிச்சைக்காரனா மாறுற மாதிரி படம் பார்த்துட்டோம். இந்த பிச்சைக்காரன் ஏன் வந்து ஒரு கார்ப்பரேட் காரனோட சண்டை போடணும், என்ன தேவை இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய படத்தை பார்த்தாதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி படத்துல நிறைய டைலாக்ஸ்மே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா. இந்த உலகம் அவங்களுக்கானது மட்டும்தான், இந்த உலகம் எங்களுக்கானதும் தான் அப்படின்னு வர டைலாக்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ படத்தை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்ட வைக்குது இந்த ட்ரெய்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன இந்த படத்தை பத்தி தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வெறும் ரியாக்ஷன் கண்டென்ட் மட்டும் போட போகிறது இல்லை, அடுத்தடுத்து ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வரப்போகுது. ஸோ எங்களை பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். எத்தனை சோ சரி, ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? கேட்க மாட்டாங்க, கேட்ட பார்த்துக்கலாம்.